வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு. அவன் பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்க்குறான். அவனுக்கு என்ன கவலை? அதான் ஆக்கி போடுறதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் நான் ஒருத்தி இருக்கேனே, அப்புறம் அவனுக்கு என்ன கவலை? அஞ்சலி, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நேற்று உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் படுத்து எழுந்திரிச்சேன். நேற்று உள்ள பாத்திரம் இன்னைக்குள்ள பாத்திரம்னு ஒரு சம பாத்திரம் கழுவுறதுக்கு அங்கே சிங்கில் கிடக்குது. நேற்று உள்ள துணி இன்னைக்குள்ள துணின்னு ஒரு சம துணி துவைக்க கிடக்குது. இன்னும் வீடு பெருக்கலை, வீடு துடைக்கலை, சமையல் பண்ணல. ஐயோ, நினச்சாலே தலை சுத்துது. எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? உட்காரு, அமைதியாரு. எதுக்கு இவ்வளோ டென்ஷனா? பின்ன இந்த வேலையெல்லாம் நீயே செய்ய போற? எல்லாம் நான் தான் செய்யணும். நேற்றே பாதி பாத்திரத்தை கழுவி கொடு, வாஷிங் மிஷினில் துணியை போடுன்னு சொன்னேன். நீ கேட்டியா? செஞ்சிருந்தா எனக்கு இவ்வளோ வேலை வந்திருக்குமா? கொஞ்சமாவது வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஐயோ அஞ்சுமா, நான் ஏன் அந்த வேலையெல்லாம் செய்யலைன்னு நான் ஒரு உண்மையை சொன்னால் உனக்கு தெரியும். ஆனால் நீ பயந்துருவேன்னு தான் நான் சொல்லலை. இவ்வளோத்தையும் செய்யணுங்கிறத விட வேற என்ன பயங்கரம் இருக்க போகுது? என்னன்னு சொல்லு. இந்த அனந்தபுரத்து வீடு படம் பார்த்துருக்கியா? அதில் ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஆவியாக வந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு வைப்பாங்க, தெரியுமா? சரி, இப்போ அதுக்கு என்ன? நம்மளும் அதை மாதிரி ஒரு ஆவியை கூட்டிகிட்டு வந்து வீட்டு வேலைக்கு வைக்கலாங்கிறியா? ஐயோ இல்லை, ஆனால் ஏற்கனவே நம்ம வீட்டில் அப்படி ஒரு ஆவி இருக்கு. அது எல்லா வேலையும் செய்யுது. டே யாருன்னு என்னைய பயமுறுத்துறதுக்கு நீ இப்படியெல்லாம் போய் சொல்லாதடா. ஆவி கீவின்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் பார்த்துக்கோ. ஐயோ உண்மையிலேயே இருக்கு. ஆனால் அது நம்மளை எதுவுமே செய்யாது. வெறும் வீட்டு வேலையை மட்டும் அது பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கும். என்னடா சொல்கிற? எனக்கு பயமா இருக்கு. இங்கே வா, நான் காட்டுறேன். என்ன ஆவியை காட்டுறானா? இந்த சிங்க் பார்த்தியா? இந்த சிங்க் நிறைய பாத்திரம் இருக்கு. டெய்லி நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒரு பாத்திரம் கூட இருக்காது. பாத்திரம் கழுவுனதுக்கான அடையாளம் கூட இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே வா, இந்த துணி துவைக்கிற பேஸ்கெட்டு இதுலேயும் டெய்லி நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்ப்பேன். அவ்வளோ துணி இருக்கும். ஆனால் ஆஃபீஸ் போயிட்டு வந்து பார்த்தா ஒரு துணி இருக்காது. எல்லாமே துவைச்சி நீட்டாக மடித்து அயர்ன் பண்ணி என் கபோர்டில் இருக்கும். ஏன் நில்லு, எங்கே போயிட்ட? என்ன அஞ்சலி, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா நான் சொன்ன எதையுமே நீ நம்பலைன்னு நினைக்கிறேன். நான் இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி என் ஃப்ரெண்டுகிட்ட கூட சொன்னேன். அவன் சொன்னான் அவன் வீட்லேயும் இதே மாதிரி தான் நடக்குதாமா. அதனால தான் அந்த வேலை அப்படியே நடக்குதுல்ல, அதனால ஆவியெல்லாம் விரட்டாதடா, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் நானும் உங்ககிட்ட இவ்வளோ நாள் சொல்லலை நீ பயந்துருவேன்னு. விரட்ட வேண்டியது ஆவியே இல்லை, ஒன்னதான். ஆவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல. சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே.